அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அருள் ஹாபீஸ். சாதாரண மிஷினில் எப்படி எம்ப்ராய்டரி போடலாங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிறது 33வது ஸ்டிச், ஒன் லைன் ஸ்டிச். பாருங்கள், நான் ஒரு யூனிகார்ன் ட்ராயிங் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான நூல் எடுத்திருக்கேன். இது வந்து ட்வைன் நூல். இந்த ட்வைன் நூலை வந்து இந்த ட்ராயிங்கோட அவுட்லைனில் வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். கை ஊசி வச்சு இந்த நூலை அந்த அவுட்லைன் ஃபுல்லாகவே நான் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கை ஊசி வச்சு வெள்ளை கலர் நூல் வச்சு கை ஊசி வச்சு அந்த அவுட்லைன் எல்லாத்துலேயும் இந்த நூலை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது மேலே சாட்டின் போட போகிறோம். இது ஒரு சாட்டின் பேஸ் ஸ்டிச்சு. இந்த நூலில் ரெண்டு பக்கட்டும், இந்த பக்கட்டும் அந்த பக்கட்டும் ஊசியை பஞ்ச் பண்ணி சாட்டின் கொண்டு வரோம். மேனுவலாக நம்ம தான் ஃப்ரேமை இங்கேயும் அங்கேயும் நகர்த்தி சாட்டின் ஸ்டிச் கொண்டு வரோம். இந்த எம்ப்ராய்டரி பார்த்திங்கன்னா வெறும் அவுட்லைன் மட்டும்தான் இருக்கும். ஏதாவது ஒரு ட்ராயிங்கை நம்ம அவுட்லைன் மட்டும் ஹைலைட் பண்ணி போடுறது தான் இந்த ஒன் லைன் ஸ்டிச்சு. இந்த எம்ப்ராய்டரியில் உள்ள எந்த ஃபில்லிங்கும் வராது. ஜஸ்ட்டு வெறும் அந்த அவுட்லைன் மட்டும்தான் ஹைலைட் பண்ணி நம்ம காட்டுறோம். அதனால தான் இதுக்கு பேர் ஒன் லைன் ஸ்டிச். இந்த ட்வைன் நூலை நீங்கள் ஊசி கை ஊசி வச்சும் இந்த அவுட்லைனை ஃபிக்ஸ் பண்ணலாம். இல்லைனா ஃபேப்ரிக் க்ளூ இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணி இந்த த்ரெட்டை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அது மேலே இந்த மாதிரி சாட்டின் ஸ்டிச் போடலாம்.
ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது என்னோடய எம்ப்ராய்டரி ஆல்பத்துக்காக நான் பண்ணது. ஒரு கேர்ள் வந்து ஒரு லோட்டஸை கையில் வச்சுருக்க மாதிரி. இது ஃபுல்லாகவே அந்த ஜுவல்ஸ்லேருந்து எல்லாமே உள்ளே வந்து த்ரெட்டு வச்சு இது பண்ணிவிட்டு அது மேலே சாட்டின் ஸ்டிச் போட்டிருக்கேன். இதில் வந்து ஷேடிங் எதுவுமே வராது, ஃபில்லிங் எதுவுமே வராது. வெறும் 1 லைன்லேயே நம்ம வந்து எம்ப்ராய்ட் பண்ணுறது. கடைசி வரைக்கும் என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.